ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் யாருக்கு இருந்துச்சுன்னா 2026 எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க. இப்போ உதாரணம் ஒரு பேச்சு வழக்கில் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வீங்க, ஒரு வண்டியில் பார்த்து போகணும் அப்படி ஒரு பையனை சொல்கிறீங்க. அந்த பையன் போய் அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறான், இந்த பக்கத்து வீட்டு அக்கா என்னை வண்டியில் வேகமாக போனால் அடிபட்டு போடுவேன். நான் என்னடா சொன்னேன், எப்படி அப்படியே எங்கேருந்து எது நடக்கும்னு சங்கடம். அது ஒரு ரோகிணி நட்சத்திரம். தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க 2026 இது அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 2026 முடிஞ்சது பிறகு இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பா என்னப்பா இப்படிப்பா, நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை, நீங்கள் என்ன சொன்னாலும் கஷ்டம், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களை விளக்க கூட முடியாதுங்க. நீங்கள் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்த கூட, என்னப்பா இப்படி, என்னப்பா என்ன இது, நான் நல்லது தானே செஞ்சேன். நீங்கள் நல்லது செய்ய போய் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக கீழே ஒரு பொருள் கிடக்குன்னு நீங்கள் எடுக்க போனீங்கன்னா குமிஞ்சு எடுத்துருப்பீங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பொருளை காணும்னா ஏக்கா நீ எடுத்தியாக்கா அப்படி, என்னடா அது கீழே ஒரு குப்பை கிடக்குன்னு எடுத்து ஓரமாக எடுத்து போடுவோன்னு நினச்சா ஒரு பொருளை காணும், நீ எதுவும் பார்த்தியா, என்ன கீழே கொஞ்சம் குப்பை தானே எடுத்தேன். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இது கீழே கிடந்து பொருள் எடுத்து தான் நினைப்பேன். அப்போ எங்கேருந்து கஷ்டம் வரும், யார் மூலம் கஷ்டம் வரும், ஒரு மன ஏதாச்சும் ஒரு கலக்கம் வந்துக்கிட்டே இருக்குமானா இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு நல்லா இல்லை.